வணக்கம் வணக்கம் நண்பர்களே. பார்ட் 2 பணக்கார மனசு, ஏழை மனசு. அப்ப இந்த பார்ட் 2ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மனி மைண்ட் செட் எப்படி இருக்கு? ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இந்த ஆட்டிட்யூட் டுவர்ட்ஸ் ஃபெயிலியர் இதுதான் நம்ம பார்க்க போறது. இந்த பணம் பற்றிய அவங்களுடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, பணக்கார மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, மத்தவங்கள வேலை செஞ்சு அது மூலமா பணம் ஈட்டுவது. இது பணக்காரனோட மனசு. ஏழை மனசு எப்படின்னா, பணத்துக்காக வாழ்நாள் முழுதும் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இப்படியேத்தான் அவனுடைய மனசு இருக்கும். அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு தோணவே தோணாது. 2வது ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? உறவுக்காரர்கள். எல்லாருக்கும் முக்கியம் தாங்க உறவுக்காரர்கள். அவன் எப்படி பார்ப்பான்னா, நெட்வொர்க்கா பார்ப்பான். ஒரு நெட்வொர்க் கிடைக்குதுன்னா, அந்த நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க். ஓகே. இந்த நெட்வொர்க் நமக்கு தேவை. இந்த நெட்வொர்க் தேவையில்ல. இது வேலைக்காகாது. இது வேலைக்காகும். இது மூலமா பிசினஸ் செய்யலாம். அப்படின்றது தான் பணக்காரனுடைய மைண்ட் செட். இதை ஏழை அப்படின்ற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய ஒப்பிடுதல், அவனுடைய விமர்சனம், அவனுடைய பொறாமை குணம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நெட்வொர்க்கும் கிரியேட் பண்ணவும் முடியாது. 3வது பார்த்தீங்கன்னா, தோல்வி பார்வை. இதே பணக்காரனா இருக்கிறான், ஒரு தோல்வி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமா கடந்து போயிடுவான். அதே ஒரு ஏழை அப்படின்னா, ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாப்புல. அதுலேருந்து மீண்டு வருவதற்கு ரொம்ப கடினமான ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாரி ஒரு விஷயமா எடுத்துப்பாங்க. ஸோ, இது முக்கியமா கடைசியா ஒன் லைன்ல சொல்லணும்னு வச்சுக்கோயேன். பணக்காரனாக ஆவதற்கு முன்பே ஒரு பணக்காரன் எப்படி இருப்பான்னா, அந்த மைண்ட் செட்டே அவனுக்கு ஒரு பணக்காரன் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ, எஸ் மை டியர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷனல்ஸ். உங்களுடைய மைண்ட் செட் தான் மெயின் காரணம். இப்ப நம்மளுடைய புக்க பார்ன் டூ ரைஸ் அண்ட் பில்ட் டு லீட். ஓகே, டர்ன் யுவர் பெயின் இன்டு பர்பஸ் அண்ட் ஷைன் அஸ் அ பீகான் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றது தான் டேக் வேர்டு. இதுல போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் தான் என்ன காரணம். ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்தீங்கன்னா, யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த், இன்னர் மைண்ட் செட். ஸோ இந்த புத்தகம் அமேசான்ல ரிலீஸ் ஆகுவதற்கு முன்பு சில விஷயங்கள் நான் உங்களிடம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல இதுவும் ஒண்ணு. கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு பல வகையில பயன்படும். இது எல்லா ஏஜஸ்க்குமே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மெடிடேஷன் அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி வச்சு அந்த புக்கில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு காணொலியில கண்டிப்பா இந்த கதையை தான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இந்த ஏழையோட மனசு எப்படி இருக்கும்னு நான் சொல்லும் பொழுது, அவன் பணக்காரனா ஆவறதுக்கு முன்னாடியே பணக்காரனா நினைப்பான் பணக்காரன். ஆனா ஏழை பணக்காரனா ஆயிட்டா கூட அவனோட ஏழை மனசு அப்படியே இருக்கும் அப்படின்னுவாங்க. இது ஒரு பிச்சைக்காரன் ஒரு கதையை சொல்லி அடுத்த காணொலியில பார்ப்போம். ஓகேங்களா? பாய்.